அப்படி இல்லை வரல. ஓகே, ரெடி? இங்கே பாருங்க. ஓகே, ஆமாம். ஓகே. இது இப்போ எலெக்ஷன் இது அடுத்ததா களைப்பும் சரியான தாகமும் சரியான பசியும். பசி வந்தால் பத்தம் பறந்து வரும். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுராமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாமை, தேனிங்கசிவந்த சென்னியர் பால் காமுறுதல், இவை பத்தும் பசி வந்தால் பறந்து வரும். வணக்கம் அவ்வையே. வணக்கம் ஐயா. இவ்வளவு களைப்போடு நான் ஒரு நாளும் உங்களை பார்த்ததில்லை. நான் நாட்டுக்கு சேவை செய்ய போட்டு வந்தேன். எனக்கு சரியான களைப்பும் சரியான தாகமும் சரியான பசியும் ஏற்பட்டது. சரியான பசியில இருக்கிறீர்கள். என்னட்ட தண்ணி இருக்கு, குடியுங்க. நீ 1000 வருஷம் இருப்பாய். இது பெரிய புண்ணியம். இது என்னென்றால் அவ்வையே, ஏன் நீங்கள் இதுல களைச்சு போயிருக்கிறீர்கள்? ஓ, ஆனா பசியில தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு வடிவா புரியுது. ஆனால் நானும் பாருங்க ஒரு அறிவு சார்ந்த கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கிறேன். கேளுங்கோ. இந்த வயிறு இருக்குத்தானே அவ்வையே, ஓ, இந்த வயிற்றை வச்சுக்கொண்டு ஓ, நான் படாத பாடும் 18 பாடும் படுகிறேன். ஓ, ஒவ்வொரு நேரமும் இந்த வயிற்றுக்கு சாப்பாடு போட வேண்டியதா இருக்குது. ஓ, ஏதாவது இந்த வயிற்றுக்கு சாப்பாடு போடாமல் வாழ்றதுக்கு ஒரு வழி இருந்தா சொல்லி தந்தா எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். இதுக்கு வழி இல்லை ஐயா. ஆனா நான் ஒரு வெம்ப பறிச்சு காத்துறேன். அதை கேளுங்கள். ஒரு நாளைக்கு உலகை ஒளி என்றால் ஒளியாய். இன்றைக்கு காலமே 6 மணிக்கு நான் வீரம் பேசுவேன். நான் இன்றைக்கு சாப்பிட மாட்டேன். இரவு 6 மணி வெறது போண்டு போய் அம்மாவை கேட்பேன். பழைய சோத்தையும் தயிரையும் தான் என்று கேட்பேன். 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய். பஞ்சாமுந்தம் இருக்குது, சோறு இருக்குது, அப்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு 3 நாள் விடுமுறை. எல்லாத்தையும் சாப்பிட்டு இத்தனை கொள்ளுவோம் என்று பார்த்தால் இந்த வயிற்றுக்கு இல்லை. ஒரு நாளும் என்னோ வரியா இரம்பை கூறன் வயிறே உன்னோடு வாழ்கள் அறிது. நீங்கள் கடைசியா படிச்ச வரி இருக்குத்தானே, இந்த வரியை நான் எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டேன். நான் ஒரு தாத்தா படிச்சு கொண்டிருந்தவர். நீங்கள் படிச்ச வெண்பாவில தான் இருக்கு படிச்சவர் நீங்கள். நான் அது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, பிழை இருந்தா எனக்கு சொல்லித்தாங்க. நிச்சயம். ஒரு நாளைக்கு உணவை ஒளி என்றால் ஒளியாய். நான் இன்றைக்கு சரியான வறுமை, சாப்பிட கஷ்டம், இரவு மட்டும் சாப்பிடுவோம் என்று யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் இரவு 6 மணி வருகிற பொழுது என்னுடைய வாய்க காட்டிலும் வயிறு கேட்குது, கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. அப்ப நான் என்ன செய்வேன், பக்கத்தில் போய் கமலாக்காவை போய் கதவை தட்டி, சரியான பசியா இருக்குது,
ஒரு கொத்து அரிசி இருந்தா தாம்மா நான் உள்ள நேரம் திருப்பி தருகிறேன் என்று ஒரு கொத்து அரிசியை வேண்டி கொண்டு வந்து வீட்டு தாவாரத்தில் முளைச்ச கீரையையும் பிடுங்கி சமைச்சு வயிற்றுக்கு சாப்பிடத்தான் பார்ப்பேன். ஏனென்றால் ஒரு நாளைக்கு 7 என்றால் 7 ஆய். அதான் முதல் வரியில சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வரியில சொல்லப்பட்டிருக்குது 2 நாளைக்கு 7 என்றால் 7 ஆய். ஒரு நாளைக்கு உணவை ஒளி என்றால் ஒளியாய் முதல் வரி. இரண்டாவது வரி 2 நாளைக்கு 7 என்றால் 7 ஆய். நான் ஒரு கல்யாண வீட்டுல போனேன். நல்ல நிறைய சாப்பாடு நிறைய இருக்குது. 3 நாள் விடுமுறை. 3 நாளைக்கும் சேர்த்து இந்த வயிற்றுக்குள்ள போடுவோம் என்று பார்த்தா இந்த வயிற்றுக்குள்ள இடம் இல்லை. ஏன்னா 3 நாள் விடுமுறை வடிவா நித்திர கொள்ளலாம் சேர்த்து பார்த்தேன் வயிற்றுக்குள்ள இடம் இல்லை. 2 நாளைக்கு 7 என்றால் 7 ஆய். ஒரு நாளும் என் நோவறியாய் இடும்பை கூர் என் வயிறு உன்னோடு வாழ்தல் அரிது. இந்த வயிற்றுக்கு நாளைக்கு பைத்தங்காய் இருக்குதோ, அரிசி இருக்குதோ, கத்தரிக்காய் இருக்குதோ, தூள் இருக்குதோ என்று ஒன்றுமே புரியாது. நேரம் வர கொண்டு வா தின்னுறன், கொண்டு வா தின்னுறன், கொண்டு வா தின்னுறன் என்று இந்த வயிறு கேட்டுக்கொண்டே இருக்கு. அப்ப இதுக்காக நான் என்ன செய்ய வேணும்? பல இடங்களுக்கு போய் பலருடைய காலத்தொட்டு கும்பிட வேணும். அம்மா, முதலாளி, ஐயா, அம்மணி, என்ன வேலையால மட்டும் நீ பாட்டி போடாத, 5-6 பேர் நாங்கள் சாப்பிடுறது என்று பல பேரிடம் போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இதைத்தான் உங்களோட வெண்பா சொல்லுது. ஓகே, நீங்கள் படிச்சு கன பேருக்கு இந்த வெண்பா உலகத்துக்கு போயிருக்குது. நன்றி அவ்வியே, போய் வருகிறேன். போயிட்டு வாங்கோ. இப்ப சரியான பசி. ஒரு நாவல் பழம் சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? பாட்டி, உங்களுக்கு நன்றாக பசிக்கிறோம். இங்க இது எங்க இருந்து இந்த குரல் வருது? இறைவா, இது என்ன சோதனை? நீயாய் தம்பியோ? ஓம். நாவல் பழத்தை போட்டால் சாப்பிடுவாயோ? ஓம். சுத்த பழம் வேறுமோ அல்லாச்சி சுறாறு பழம் வேறுமோ? ஆனால் இவன் சுத்த பழம் வந்து இருக்கிறோ, சுதாறு பழம் தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இவன் கேட்கிறான், நான் தெரிஞ்சே ஆக வேணும். வித்துத்தும் போக்குறாரு, இவரிடம் இருந்து பறிக்கவும் கூறாரு. தம்பி, சுத்த பழத்தை போரு. பாட்டி, உங்களுக்கு பழம் நன்றாக சுருகிறோம். எத்தனை பேரை பறிப்பிச்ச என்னை இன்றைக்கு ஒரு மாறு மேய்க்கிற சிறுவன் பறிப்பிச்சிருக்கிறான். ஆனால் இதுக்கு நான் ஒரு வெம்ப பறிச்சே ஆக வேணும். கருங்காலி கட்டைக்கு நானா கோராரி, இருங்கலரி தண்டைக்கு நானும் அருங்காலில் காலெருமை மேற்கும் காலைக்கு தோத்தனே ஈரிரவு துஞ்சாரியின் கண். ஒரு வைரமான கூராரியால கொண்டு போய் கருங்காலி மலத்தை 4 தரம் வெட்டினால் அது கீழே விழும். அந்த கோராரியால கொண்டு போய் வாழைத்தண்டை வெட்டினால் அது நார் போன்று இருபரும். அந்த நார் போன்று இருபரும் என்ற அறிவுதான் இன்றைக்கு எந்த அறிவு? காலெருமை மேற்கும் காலைக்கு தோத்தனே ஈரிரவு துஞ்சாரின் கண். நான் தோத்தரு உண்மைதான், ஆனால் அதுவும் மாறுமைக்கிற சிறுவனிருந்தான் தோத்தேன். ஆனால் பெரிய ஐயாமார்கள் மக்கள் தான் எரினவை ஒரு மாறுமைக்கிற சிறுவன் வடிவத்தில் வந்தரு முருகன் தான். ஆனால் நான் ஒரு பொழுதும் கொள்ள இல்லை. நான் கையெறி சுருதி பர சொன்னேன். நான் தோத்தரு ஒரு மாறுமைக்கிற சிறுவனிடம் தான். பறிச்சவர்கள் திமிர் பேசக்கூறாரு. பேசினால் என்னை மாறிதான் நடக்கும். நானும் மாறுமைக்கிற சிறுவனை பார்த்து திமிர் பேசியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சொல்லியே வில்லிசை பாட ஆமாம் விண்ணருள்வாய் கணபதியே ஆமாம் வந்தருள்வாய் கணபதியே அம்மாதாயே சரஸ்வதியே கலைவாணி ஆமாம் கேட்கும் வரம் தருள்வாய் ஆமாம் கேட்கும் வரம் தருள்வாய் சபையில் உள்ள பெரியோர்களே ஆமாம் சபையில் உள்ள சிறியோர்களே ஆமாம் பாட்டிமாரே ஆமாம் பாட்டன்மாரே ஆமாம் குழந்தை செல்வங்களே ஆமாம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் எம் அறிவு சார்ந்த சிறு வந்தனங்கள் சொல்லுகிறோம். ஆமாம் வந்தனங்கள் சொல்லுங்க, கதையை சொல்லுங்க பாட்டி. பாட்டனையும் பாட்டியும் காண இல்ல. தம்பி, பாட்டனும் பாட்டியும் ஆம். இப்ப இல்லாவிட்டாலும் ஒரு 10 வருடத்திலாவது ஆம். நல்ல நிறைவாக வந்து இருப்பார்கள் சபையில். ஆமா, அவைத்த வாங்க வச்சிருக்கிறோம், நல்ல காசு வச்சிருக்கணுமோ. எல்லாரும் அப்படி பேங்கும் காசும் வச்சிருந்தபடியா தானே தம்பி இந்த மாதங்கள் நலம்புரி சங்கத்தை 15 ஆண்டுகளா நடத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க. பாடும் வகை தானாரியோம் பாடும் வகை தானறியோம் அண்ணன், பாட்டில பொருளறிய மாட்டோம் எழுத்தறிய மாட்டோம்னு சொல்றீங்களா? என்ன பூவட முழுக்க எழுதி கொண்டு திரிகிறீர்கள்? தம்பி, ஆ, ஒவ்வொரு மனிதனும் ஆ, தான் தான் கற்றது கை மண்ணளவு, ஆ. கல்லாதது உலகளவு பாருங்கோ. ஆ. ஒவ்வொரு மனிதனும் ஆ. தன் கை மண்ணளவு தான் கற்ற கல்வியாக காணப்படுகிறது. ஆமாம். ஐயோ இது தெரியாமல் இன்னைக்கு எல்லாம் தெரியுமென்று கதை சொல்ல வந்துட்டேனே. ஆறுட்டு அடி வேண்ட போறேனோ. சொல்லுங்க 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 கதை. நாம் உங்கள் முன்னிலையிலே வில்லி சைத்து நாம் எம் தாய் மண்ணினுடைய பெருமைகளை, மாதகள் மண்ணினுடைய பெருமைகளை உங்கள் முன்னிலையிலே சொல்ல வந்திருக்கிறோம். வடக்கு பக்கம் நல்லதொரு தேனுரைய, நல்லதொரு தேனுரைய, அன்று வாழை மரம் நல்லதொரு சீதாராமா, அன்று வாழை மரம் நல்லதொரு சீதாராமா, கிழக்கு பக்கம் நல்லதொரு தேனுரைய, நல்லதொரு தேனுரைய, அன்று கீழை மரம் நல்ல சீதாராமா, அன்று கீழை மரம் நல்லதொரு சீதாராமா, தெற்கு பக்கம் நல்லதொரு தேனுரைய, நல்லதொரு தேனுரைய, அன்று தென்னை மரம் நல்லதொரு சீதாராமா, அன்று தென்னை மரம் நல்லதொரு சீதாராமா, மேற்கு பக்கம் நல்லதொரு தேனுரைய, நல்லதொரு தேனுரைய, அங்கு மேற்கு நிலம் நல்லதொரு சீதாராமா, மேற்கு நிலம் நல்லதொரு சீதாராமா. ஆம், சொல்லுங்க. நாம் உங்கள் முன்னிலையிலே ஆமா. இந்த கதையை ஏன் சொன்னோம்? வாழை மரத்தை பற்றி எம் மாதகளிலே நல்ல அழகு சார்ந்த ஆலயமும், நல்ல காவடி கந்தன் என்று போற்றக்கூடிய கந்தனும் சிறப்புமிக்க ஆலயம் இருக்கின்றது. அழகான தேசமாக மாதகள் காணப்படுகிறது. மாதாடு பக்கத்துல அங்க இன்னொரு ஊர் இருக்கல்லோ. மாதகள் பண்டத்தெடுப்பு சில்லாலை ஏறு என்று சாதாரணமாக போக்குவரத்து கழக பேருந்துல சொல்லுவார்கள். அண்ணன், இந்த பாட்டில சொல்லி இருக்கிறீங்களா சீதனமா வாழை மரம் குடிப்பினமாண்டு, அங்க சீதனமா வாழை மரம் கொடுக்கலவ. வாழை கணக்கு ஆம்பளை ஆட்கள், மாதகல்ல அழகான பொம்புளிகள் இருக்குது. அத்தோட கன ஆண்கள் சீதனமும் வேண்டாம் பாதனமும் வேண்டாம், சிங்கார நாச்சியாரை தந்தாலே காணும்
ஆசைப்பட்டு மாதகள் பெண்ணை திருமணம் செய்ய வருவார்கள். வாங்க புது தெரியாம நான் வேற ஊர்ல இல்ல பொண்ணு எடுத்து போட்டேன். ஐயோ ஐயோ ஒச்ச கதையா கேளுங்க, அவற்ற கதையா கேளு. மாதல்ல கூட சரித்திரம் இருக்குன்னு எனக்கு அகாலம் தெரியாம போச்சு. எனக்கு தெரிஞ்சது அப்பவே நான் போக அங்க எடுத்துருவேன். தானே அப்பா கலர் போன வசுக்கு கை காட்டுற மாதிரி போன வசுக்கு கையை காட்டி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். அண்ணன் அப்ப என்ன பொம்பளை கதையை சொல்ல போறீங்க? அப்ப அண்ணன் பொம்பளை கதையை சொல்ல போறீங்க? அண்ணன் பொம்பளை வந்து ஒரு கதை ஆம்பளை சொல்லிக்கல 2 பேர் தான் நகைச்சுவை பண்ணி சிரிப்பார்கள். ஆனால் பொம்புளையே கதை சொல்ல வந்திருக்கின்றார்கள் என்றால் சபையே கூடி நின்று சிரிப்பார்கள். அப்ப அண்ணன் நீங்க சொன்னா இது ஒருவரும் கேட்க மாட்டேன். இவர்கள் கேட்க மாட்டார்கள் இல்ல, எல்லாரும் சபையே சிரிக்கும். நல்ல கதை சொல்லு, கேட்க நல்லா தங்கு. பாரு நான் கதை சொல்ல போ. இந்த வந்திருக்கிற அக்கா கதை சொல்ல போறான். இவ பார்த்தா கதை சொல்ற ஆள் மாதிரியும் தெரியல, மாதவர்கார மாதிரியும் தெரியல. பார்க்க சந்தேகமா தான் கிடையாது. ஆனா சொல்லுவாங்க இனி என்ன எழுதி ஒப்புங்க ஊரை பார்க்க தெரியாது. நீங்கள் நெடுக கதையை இழுத்து கொண்டு போறீங்க. சொல்லுங்க. ஆமாம், நான் மாதகள் தான். நான் சொல்ல வந்த கதை சாதாரண கதை இல்லை. ஒரு ஊரின் பெருமை, ஒரு மக்களின் நினைவு, ஒரு சங்கத்தின் பயணம். இன்று 15வது ஆண்டில் காலடி பதித்து நிற்கும் சுவிஸ் மாதகள் நலன்புரி சங்கம் என்னும் சங்கத்தின் வரலாற்றை சொல்ல வந்திருக்கின்றோம். அதுதான் மாதகள் ஆக்களுக்கு கதை சொல்ல ஒரு பொம்புளிய கூட்டியிடம் வந்திருக்கிறீர்கள் போல கிடக்க. கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு தம்பி. ஆனால் மாதகள் ஆட்களுக்கு மணி கட்டின மாடு சொன்னாலும் கேட்காது. அப்படியா? நாட்டு ஜனாதிபதி சொன்னாலும் கேட்காது. எல்லாமே அவர்கள் தானே. அப்ப சொல்லுங்க கேட்போம். மாதகளை பற்றி கொஞ்சம் இழுத்து விடுங்க பாப்போம். நெய்தல் நீல காற்று வீசும் மணிகள் அதற்கு ஆடும் மாறி மாதம் வந்தால் போதும் புறல் மீன்கள் வைத்து ஆடும் முருகனின் அருளிருக்கு மாறாவும் துணை இருக்க எங்கள் ஒரு சொர்க்கமப்பு சொல்ல காலம் போதாதப்பு தம்பு போடப்பட்ட நமப்பு அது நம்மோடு சிறப்பு சாதி மதம் இல்லையப்பு சங்கமிக்க வந்தது அப்பு இங்கு வாழும் மக்கள் எல்லாம் நல்ல மனம் உள்ளோரப்பு உதவி என்று கேட்டால் அப்பு உயிரை கூட கொடுப்பாரப்பு தேசமில்லா ஆட்களப்பு பாதகார ஆட்களப்பு தேசமில்லா ஆட்களப்பு பாதகார ஆட்களப்பு. நல்ல பாட்டு பாடுங்கள். சொல்லுங்க, மிச்ச கதையை கேட்போம். சரி, மாதவ ஆம்பளையில பற்றியும் பொம்பளையில பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். சொல்லுங்க. மாதகள் பொம்பளைகளுக்கு பின்னால போறன்னு சொன்னால் மிக கவனமாக போக வேண்டும். அவர்கள் இந்த பக்கத்துக்கு சிக்கலை போடுவார்கள், இந்த பக்கத்துக்கு திருப்புவார்கள். அதே சங்கதியா? பயத்திலோ அது மட்டுமில்ல தம்பி, அவர்கள் பாசக்கார பெண்ணும் கூட. கதை சொல்றாரு பாருங்க, எங்களுக்கு எப்படி கதை சொல்றாரு. அத்தோட தம்பி புருஷன்மாருக்கு அடிச்சு போட்டு இருந்து விடிய விடிய அழுவினம். அந்த கதையும் இருக்கு. அக்கா அப்பாக்க அப்படித்தான் தெரியுது. அடிச்சு போட்டு நக்கல் அடிச்சது காடும். மாதல் ஆம்பளைகளை பற்றி நானும் சொல்றேன் கேளுங்க. மாதலுக்கு போனால் ஒருத்தன் நடு ரோட்டுல மோட்டர் சைக்கிளை நிப்பாட்டி போட்டு 2 நிமிஷத்துக்கு மேல நின்று அங்கே மிஞ்சை நடந்து குனிஞ்சதல நிமிராமல் டெலிபோன்ல கதைச்சு கொண்டிருந்தா பைத்தியம் என்று மட்டும் நினைச்சிடாதேங்க. அவருக்கு பின்னுக்கு எங்கேயோ அலுப்பு இருக்கு. இருக்கட்டும். பல்லு இருக்கிறவங்கள அனப்பாவோட சாப்பிடுறது. சப்புங்க
நல்ல கவனம். சரி அப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா. கடலோர பட்டினமான அழகான மாதகள் தனக்கென எவ்வளவு சொல்லிலடங்காத சிறப்புகளை கொண்டிருக்கிறதோ அதேபோல் இனவாத கொடிய யுத்தத்தால் 1992 ஏற்பட்ட அழிவும் இடப்பெயர்வும் துயரங்களும் சொல்லில் அடங்காதவை. இப்படியே 2009 யுத்தம் முடிவடைய நம் உறவுகள் சொந்தம் பந்தம் சொத்துக்கள் என பலதையும் இழந்து 17 ஆண்டுகளின் பின் வழக்கமான அத்தியாவசிய வாழ்க்கையை தேடி சொந்த மண்ணான மாதகளுக்கு திரும்பினார்கள். சென்றவர்களுக்கோ பெரிய ஏமாற்றம். அப்படி என்ன நடந்தது அங்க அப்படி ஏமாறுற அளவுக்கு? பெய்தென்று போனது எங்கள் பூமியை. பூமியப்ப தடப்புலியாண்ட பூமியப்ப தடம் புரண்டு போனது. தமிழன் வீரம் எல்லாம் காணல் நீராய் ஆனது. வீடுகள் இல்லை, வீதிகள் இல்லை, பாடசாலைகள் என எதுவும் இல்லை. எங்கும் காடாகவும் இராணுவ முகாம்களுமாகவே இருந்தது. அப்படி என்றா உங்களோட ஊரை என்னன்னு கண்டுபிடிச்ச நீங்க எல்லாரும் கூகுள் எது வரை பிடிச்ச நீங்க? அப்படியா தான் இருக்கும். அது இப்போ தெளிவம் புது புது தெளிவம் எல்லாம் வந்துட்டு அமர்த்தி விட்டோன்னா இடம் எல்லாம் காட்டி கொண்டு போய் அப்படியே சுக்கு ஒழுங்கா இருக்கலாது. அப்படியே போய் அப்படியே மாதம் ஒழுங்கா போனா வீட்டை விட்ட போகலாம். அந்த காலம் பார்த்தலாம். அப்போ அந்த காலம் இந்த கூகுள் வசதிகள் எதுவுமே இல்லை. இப்படி அல்லல் உருவதை கேட்டு கேள்விப்பட்ட பிரான்ஸ் மாதல் நலன்புரி சங்கத்தினரான அமரர் பொன்னுத்துறை கோரவீந்திரன் திருச்செல்வன் ராமச்சந்திரன் ஆகியோர் சுவிஸில் இருக்கும் கேசவன் சிவா அருணகிரி செல்லகுமார் என பலரையும் தொடர்பு கொண்டு நம் மண்ணின் கல்விக்கான பங்களிப்பும் ஆதரவும் தேவை என்று கேட்க அவர்களோடு இவர்களும் சேர்ந்து இங்கே இருக்கும் மாதகள் உறவுகளிடம் வீடு வீடாக எல்லா பக்கமும் சென்றார்கள். அப்ப சுவிஸில நல்லா காசு ஓட்டு கண்டு அங்க இருந்து வந்திருக்கணும் போல இருக்கா? அது உண்மைதான். சுவிஸ் காசு கொட்டுற நாடு இல்ல, நல்ல மனம் உள்ள மக்கள் வாழ்ற நாடு. அதிலும் மாதகள் மக்கள் கிள்ளி கொடுப்பவர்கள், அள்ளி கொடுக்கிறவர்கள். இது இருக்காக எல்லாரும் அவனும் கொடுக்கிறார். எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். அப்படியே வீடு வீடாய் சென்றவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டார்கள். நம் ஊரை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். அக்கா இந்த ஊரை கட்டி எழுப்புறன்னு சொல்லி அப்ப எல்லாரும் சேர்ந்து உங்களோட மாதையில ஒரு வெள்ளரசு ஆக்கி போட்டீங்களோ என்று பல சங்கங்கள் துவங்கி 20 வருடத்தை தாண்டி நிறைய உதவிகளை செய்து இன்று நீங்கள் போய் பார்த்தால் மாதகளும் ஒரு சிறிய வல்லரசு தான். இப்படியே 2010 வந்த அவர்கள் உறவுகளோடு ஒன்று சேர்ந்து 2011 ஊர் உறவுகள் என ஒன்று சேர்ந்தார்கள். நண்பர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அதிலிருந்து பிறந்ததுதான் ஸ்விஸ் மாதகள் நலன்புரி சங்கம். 2011 பிரான்ஸ் மாதல் நலன்புரி சங்கத்துடன் இணைந்து முதலாவது ஒன்று கூடலை நடத்தி 13 அங்கத்தவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். என்ன லொட்ட ஓட்ட தேர்ந்தெடுத்தவர்? அனைவரும் வழிமொழிந்து தெரிவு செய்தார்கள். அன்று பிரகாசநாதர் அண்டன் அவர்கள் தலைவராகவும், வீரவாகு பாலசுப்ரமணியம் செயலாளராகவும், நடராஜா பாலச்சந்திரன் அவர்கள் பொருளாளராகவும் பொறுப்பேற்று முதலாவது ஒன்று கூடல வெற்றிகரமா நடத்தி என்னத்தை அள்ளி வீசினவை எல்லாரும். அதுதான் மறக்க முடியாது. வியாபாரிகளான பாலச்சந்திரனும் கேமவண்ணனும் அள்ளி அள்ளி ஆதரவை விசுக்கினார்கள். அப்ப வியாபாரிகள் நல்ல காசும் வச்சிருந்த போல இருக்குது, பேங்கும் வச்சிருந்திருக்கு. அப்படி இன்று வரையும் வருகை தந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படியே 2012 இரண்டாவது ஒன்று கூடல் ஷேன்பீலிலும் 2013 சூரிச்சிலும் அதே போல் 4வது 5வது 6வது 7வது என மிக சிறப்பாக ஒன்று கூடல்களையும் உதவி திட்டங்களையும் நடத்தினார்கள். என்ன இவ்வளவு வந்து வெற்றிகரமா நடத்தி இருக்கணுமா?
அவ்வளவு ஆதரவுகளை அள்ளி கொடுத்தார்கள் நம் உறவுகள். அப்படியே 2018 8வது ஒன்று கூடலை இன்னும் மிக மிக சிறப்பாக நடத்தினார்கள். நல்ல விஷயம் தான். அன்று அறிவிப்பாளர்களாக ஏனோக் அண்டோன் அவர்களும் பாலமுருகன் சிவாஜினி அவர்களும் கலந்து கொண்டு, அது மட்டுமல்லாது அன்று 8 அங்கத்தவர்களும் இணைந்து கொண்டார்கள். சொல்லும். அதன் பிறகு அடுத்த சில ஆண்டுகள் கொரோனா என்னும் கொடிய நோயால் நிர்வாக கூட்டங்களாகவே நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது ஒன்று கூடல்கள். அதனை அடுத்து 2022ஆம் ஆண்டு இளையோர்கள் பொறுப்படுத்தி ஒன்று கூடலை நடத்தினார்கள். என்ன வயசானவை எல்லாரையும் கொரோனா அடிச்சு கொண்டு போடுது. அப்ப புலம்பொடிகளை வச்சு நடத்துறாங்க. அதுதான் கதை. உங்களுக்கு இன்னும் விளங்கல. அதுதான் கதை. தடுப்பூசிகளோட கொஞ்சம் ஆடித்தான் போச்சினம். ஆனாலும் ஊர் நினைவு மட்டும் குறையவே இல்லை. ஊர் கூடி தேர்ந்தோம் நாங்கள், இருவிடாமதால் காலம் ஊரெல்லாம் சேர்ந்திருப்போம். ஆடி நாங்கள் மகிழ்ந்தோம். தீச்சட்டி எடுத்து வரும் கொண்டுகளை சைத்தடித்தோம். எல்லோரும் சேர்ந்து ஊருக்காக உழைக்க வேண்டும். மக்களப்பு கஷ்டத்திலே வாழ்ந்தப்பு நாங்களும் சேர்ந்து அந்த உதவ வேண்டும். நீண்ட காலம் நிலைக்க வேண்டும். காலம் நிலைக்க வேண்டும். இப்படியே 2023ஆம் ஆண்டு 12வது ஒன்று கூடலும் பொது நிர்வாக தெரிவும் நடைபெற்றது. சிவாஜினி அவர்கள் தொகுப்பாளராகவும் இருந்தார். புதிய நிர்வாகத்துக்கு 9 பேர் இணைந்தார்கள். அன்று பாலசுப்ரமணியம் விஜயதீபன் அவர்கள் தலைவராகவும், பாலமுருகன் சிவாஜினி அவர்கள் செயலாளராகவும், நிவேதிகா சின்னராஜா அவர்கள் பொருளாளராகவும் பொறுப்பேற்றார்கள். இவர்கள் அனைவரும் பொறுப்பேற்று சங்கத்தை புதிய திசைக்கு கொண்டு சென்றார்கள். 2024 13வது ஒன்று கூடல் புதிய நிர்வாகத்தினர் சிறப்பாக நடந்தது. புதுசாக நடந்தது. நான் அந்த நேரம் மெரையில ஸ்ரீலங்கா போயிட்டு மெரையிலாம். இப்படியே 2025ஆம் ஆண்டு பீவரிஸ்டில் 14வது ஒன்று கூடலும் இடம்பெற்றது. நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன். இந்த புதிய நிர்வாகமும் கொரோனாவோட குரண்டி போச்சுன்னு சொல்லி. இல்ல இல்ல இல்ல, அது நல்ல வடிவாக தான் நடந்தது. நீங்க பயத்தில் வரையில அப்படி எல்லாம் இல்லை. இளையோர்கள் எல்லாம் கொரோனாவின் தாக்கம் முடிந்து தாங்கள் குடும்பம் பட்ட படிப்பு கொண்டாட்டங்களை எல்லோரும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள். கனவேர் காணாததை கண்டது போல எல்லாம் ஒதுங்கி போட்டு அந்த கல்யாணத்தை கட்டி போட்டு அப்படி என்று சொல்லக்கூடாது அண்ணன். உங்களுக்கு விஷயம் தெரியாது. நானே கவலைப்பட்டிருக்கிறேன். சில நேரம் கண்ணாலே வழுக்க வேணும் சொல்றேன். அது மட்டுமல்லாது நம்மை போன்றவர்களும் ஊருக்கு போய் வயதான அம்மா அப்பாவை பராமரிக்க வேண்டிய சூழலிலும் இருந்தோம். இப்படியே பலரும் 10க்கு ஆளாகி கொண்டிருந்த காலம் அது. அப்ப கை கொடுத்ததக்கா அவருடன் இன்னும் 7 பேர் இணைந்தார்கள். அதன் பின் இருவரும் இணைந்தார்கள். அப்ப இப்ப இருக்கிற நிர்வாகத்துல 20 பேர் இருக்கணுமோ? அப்ப அவைண்ட திறமையில கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம். அதாவது 3வது தலைமுறைக்காக இன்று கிட்ஸ் ஃபேஷன் ஷோ, வில்லுப்பாட்டு என பலரையும் இணைத்து பழைய உறுப்பினர்களையும் அதிக அளவில் மீண்டும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று நிதி ஆதரவுகளையும் வழங்கினார்கள். இப்படியே இந்த சித்திரை புத்தாண்டு சுவிஸ் நலத்துக்கு சுக்கிர திசை ஆரம்பம் என்று சொல்கின்றோம். இனிமேல் எப்போதும் சுக்கிர திசைதான்.
இவ்வளவு நேரமும் எங்கள் வில்லிசையை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் எங்களது வணக்கம். பெரும் சிரம பிழைப்பாட்டில் வந்திருப்பீர்கள் என்று சில பேர் ரயிலில் வந்திருப்பீர்கள், அதுவும் இல்லை என்றால் சில பேர் பஸ்ஸில் வந்திருப்பீர்கள். அண்ணே நிப்பாட்டுங்க அண்ணே, இந்த சேர்மன்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கணும் அண்ணே, அதை கார்ல வந்து நான் கண்டான் அண்ணே, நீங்க அவையே சொல்லாம இல்ல 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 அவை வந்தது கையில வந்து உங்க பக்கத்துல காரை தெரிஞ்சதான் காரை பிடிச்சோம்னா வந்து வைக்கிறேன். அவ அங்கிருந்து காரில இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வர்றது வெயில் அவையும் சொல்லத்தான் வேணும். அவை கோவில் சரியா, அது நல்ல விஷயம் தான். கேட்டதும் சரி, சொன்னதும் சரிதான். ஓ அது மட்டுமில்ல, கனடாவில இருந்தும் பிளைட் பிடிச்சு வந்தவே இன்றுதான் கேள்விப்பட்டேன் நானும். அண்ணா இதுக்குள்ள கொஞ்சம் பேர் லொட்டோ எடுக்காம இருக்கணும் கேள்விப்பட்ட உண்மையானது. மினித்தான் வந்து எடுப்போம். நான் இங்க இருக்கிறதுல இனித்தான் வருவினோம். அவ இந்த டிவியில போனா இது பிரைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஆள் எடுத்த டிக்கெட் இப்போ 3 டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. சங்கத்துக்கு நல்ல உழைப்பு தானே. இந்த முதல்ல அடிச்சிருக்கு அதிர்ஷ்டம் பார்க்க தெரியுது நமக்கு. எனக்கு அடிக்க வச்சு இங்க பாருங்க, இங்க பாருங்க, இத பார்க்க தெரியல. எல்லோருக்கும் நன்றி. நன்றி சேத்தனி. சரி, கொஞ்சம் களைப்பா இருக்கு. நானும் உடனே நீ இது என்ன வீட்டில் போகணும்னு சொன்னான். இப்படியே சேத்தனியை குடிச்சு கொண்டு போனையும் பார்த்து கொண்டு இருங்க. அது நான் போன் பார்க்கறது போன் இல்லாம இருந்தாலும் இருக்கலாம், பொண்டாட்டியை விட்டுட்டு இருந்தாலும் இருக்கலாம், போன் இல்லாம இருக்க இயலாது. இப்பதானே நாட்டு நடப்பெல்லாம் உடனுக்குடனே வருது. நல்லா வருது நாட்டு நடப்பு, அடுத்தவனை பற்றி தானே வருது. அதுல சரி சரி, கவியை விட்டுட்டு தேத்தண்ணியா போட்டா இப்படியே தேத்தனியை குடிச்சு கொண்டு போனைய பார்த்து கொண்டு இருக்க. வீட்டுல ஒரு வேலை மட்டும் செய்யாதீங்க. அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க டிக்டாக்ல. என்ன பார்த்தா மலையேறிட்டு அவள் கிடக்குது. கவனமா தண்டு போகணும். பூனை கட் பண்ணு. இப்படியே அந்த போன அங்க ஹொக்கா பார்த்தா Facebook, TikTok, Instagram போட்டு குடும்பமானத்தை வேண்டி கொண்டிருக்கிறான். இங்க நீங்கள் உதவி நிப்பாடி போட்டு கடைக்கு போயிட்டு வாங்க. அடியே, நான் கடைக்கு போறேன். இப்ப என்னன்னு சொன்னா அக்கா வந்து டெலிஃபோன் அடிச்சா அக்காட்ட இருக்கா போகணும். கடைக்கும் போட்டு அப்படியே அக்காட்டையும் போட்டு வருவோம். வாவு கடைக்கு போனா அந்த கோப்பில சாக்லேட் போட்டிருக்காங்க. சில்லங்கா போய் கொண்டு போகணும், எடுத்து கொண்டு வாங்க. சாக்லேட் பண்றேன்டா என்னட்ட காசு இல்ல, பேங்க் காட்ட கொண்டா. என்னட்டங்க காசு இருக்கு? வந்த சம்பளத்துல அம்மாக்கு அனுப்பியாச்சு, பிறகு அக்கா அந்த பொட்டைக்கு அனுப்பி, பிறகு பேர்டில சேல் போட்டவங்க அங்க எல்லாம் எடுத்து காசு முடிஞ்சது. அடி போன என்ன சொன்னி 400 ரூபா வச்சிருக்கிறேன். அது இருந்த அன்றைக்கு 400 ரூபா. பிறகு இந்த 4 கடையில நகைச்சீட்டு கட்டி, பிறகு அங்க பக்கத்து கடை இன்னொரு துவாஜி வளரி அங்க நகைச்சீட்டு கட்டி காசு முடிஞ்சது. அடி பாவி, ஒரு சாப்பாட்டுக்கு சம்பளம் பண்றது ஒரு நாள்ல முடிச்சிட்டீங்க. இல்லையாப்பா, எல்லாம் முடிக்கல. இன்னும் ஒரு 100 ரூபா வச்சிருக்கேன். அதுலதான் நீ போய் அந்த மீனா கடை பேசியலும் செய்து முடியும் பட்ட வேணும். இது போற நீ இது சரி வராது. நீ என்னடா இப்ப நான் கடைக்கு போகணும். நீ இப்ப நான் அக்காட்ட போட்டு கடைக்கு போட்டு வர போறேன். நீ வாரியோ? அக்காட்ட போறேன், அக்காட்ட போறேன்னா நானும் பாறேன். அப்ப அக்காட்ட போட்டு அப்படியே நான் கொஞ்ச நேரம் சுத்தி அடிச்சுட்டு வரணும். என்னடாண்டா கடைக்கு போகணும், சாமான சாக்லேட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வர வேணும். அதை விட அக்காட்ட போய்க்க ஸ்டைலாக போகணும். உடுப்புகள் பேக்குகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தானே போகணும் அக்காட்ட போய்க்க. இங்க நான் வடிவா இருக்கிறேன் அக்காட்ட போறதுக்கு. என்ன வடிவு? அன்றைக்கு அவள் ரமேஷ் மனுஷி கடைக்கு வந்தால் பார்த்தா பொட்டு பூ மாலை சும்மா அந்த மாதிரி மல்லிகை மாலையோட ஸ்டைலா இல்ல கடைக்கு வந்தவள். இது என்ன ஸ்டைல் என்ற அவளுடைய மனுஷரே பார்த்திருக்க தானே. அப்ப
சரி சரி கருப்பு பேக் கோலத்துல வர்ற சரி சரி சூர்யா சரி மாதிரி சரி இருக்கிறா. பேக் எடுத்த கடைக்கு போ கதையை நிப்பாட்டு மாமி இரவு முழுக்க உங்களுக்கு பாடம் சொல்லி தந்த மாதிரி சொல்லி தந்தேன். அந்த காலை பிடிக்காதீங்க உண்டு. நீங்கள் இதை பிடிச்சி ஆடினா நான் என்னடி ரீல்ஸ் போடுறது? ரீல்ஸ் போட்டால் தானே உங்களுக்கு லைக் விழும். என்னடி பிள்ளாரி பழைய பாட்டை தந்தா நான் என்னண்டு ஆடுறது? புது பாட்டை தந்தா நான் ஆடுவேனே. ஐயோ மாமி, உங்களோட வயசுக்காரர் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறேன் நான். இப்போ வயசு போன காலத்தில் செட்டியில் படுத்திருப்பினா கட்டில் படுத்திருப்பினா போட்டு பார்த்துட்டு ஓ இது என்ன வேலு பிள்ளைன மாமியார் ஆடுது, வேலு பிள்ளைன சம்மந்தி ஆடுதுன்னு பார்க்க போயினான். அக்கா இங்க தம்பி வந்து வந்துட்டேன். ஓமக்கா டெலிஃபோன் அடிச்சுனா நின்று கண்டெத்தினான். ஐயோ என்னோட அப்படி மெலிஞ்சு போனேன். ஓமக்கா உன்னையும் காணல நல்லா மெலிஞ்சு போனேன். இந்த ஊர் கண் முழுக்க உன்னில அனுப்பப்பட்டு இருக்குது. அடியே மச்சா, இங்க ஊர் கண் இல்ல, ஊர் கல்லு தான் படம். அடியே அக்கா மாமின்ற கைய கால உடைக்காம விட மாட்டா போலோடக்கு. அதுவும் பாவம் உனக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கொண்டே இருக்குது. நீ என்னடாண்டா அதை போட்டு ரீல்ஸ் எடுத்து பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் போட்டு நீ பெரிய ஆளாயிட்ட. இதுதான் நல்ல குடும்பம், அருமையான குடும்பம். தம்பி தயா என்ன 2 நாளைக்கு நீ கூட்டி கொண்டு ஓடா வீட்டு. உனக்கு புண்ணியமா போகும். இந்த மரும இந்த கொக்கா அது 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 மட்டும்தான் தாரது. இல்லை இன்றைக்கு மாமி பிடிஞ்சதுக்கு குடிக்கல சாப்பிடல போல இருக்குது. இல்லை நாங்கள் விடிய எழுப்பினால் டெலிஃபோன்ல ரீல்ஸ் போட்டு எடுத்தால் மெட்ட வேலை சாப்பிட்டேன்னா குடிச்சாங்க. நீ அக்காக்கும் மாமிக்கு முடியல சவுண்ட் அக்காக்கும் மாமிக்கு முடியல சண்டையை மூட்டி விடாம இருக்க போறா போடுறதுக்கு என்ன? அப்ப இந்த கான்பவுண்ட் பைத்தியங்களை கல்யாணம் கட்டி போட்டு அதுகள் சமைச்சு சாப்பிட மாட்டுதுகள், வேலை மட்டும் போகாதுகள். இந்த வயசு போனதை சாப்பாடு கொடுக்காதுகள். வயசு போனதை சாப்பாடு கொடுக்காதுகள். உங்களுக்கு முதியோர் இல்லத்து போறது உறுதியாயிரும். சரி சரி வந்த இடத்துல கத்தாத கதையை நிப்பாட்டு. தம்பி நாங்க போன முறை ஒரு ரீல்ஸ் போட்டோம்டா. இந்த கோப்பியை சாப்பிட்டு கொண்டு போட்டோம். ஓ கோப்பியை வச்சு கொண்டு அது என்னத்துக்கு விழுந்தேன்னு தெரியாது, சிய பண்ணி நாங்களும் தெரியாது. ஆனா வேலுப்பிள்ளை குடும்பம் என்ன தின்றதுன்னு தான் பாத்துருக்கேன். அக்கா போன முறை கோப்பையை வச்சு கொண்டு போட்டதுக்கு 30,000 லைக் வந்தேன்டா. இந்த முறை வா கழுவி கொண்டு போடுவோம் 1 லட்சம் லைக் வேற. அந்த கோப்பை அதை அன்றைக்கே கழுவி வச்சுட்டேன் நான். இவையெல்லாம் லைக் போடுறதுக்காக நெடுதலம் வச்சு கொண்டு வந்துட்டு கோப்பையை உடைக்கிறதா நாங்கள். சரி சரி இன்றைக்கு எப்படியாவது என்ன பாட்டுக்கு இன்றைக்கு நாங்கள் ஆடுவோம், என்ன பாட்டுக்கு இன்றைக்கு ரீல்ஸ் போட போறோம், இதை பிளான் பண்ணிச்சிருப்பியே? ஓகே நான் வச்சுக்கிறேன்டா தம்பி. இப்படி செய்வாங்க அந்த முட்டைக்கால கீ அப்படி அப்படியே தான் நீ புது பாட்டுகள் எல்லாம் போட போறியோ? ஓ அதுதான் அந்த பாட்டு தான் நாங்கள் ரெடி. அப்படியோ? அப்ப அப்ப முட்டை கலக்கியா? இது என்ன நீங்கள் ஆடி போடுறது? இன்றைக்கு நான் ஆடி போடுறேன். ஐயோ குடும்பம் துடங்கிது என்ற முருகா. மாமி ரீல்ஸ் எடுத்து கொண்டிருக்கிறோம். இது எங்க கண்டுபிடிச்சு தூக்கி கொண்டு ஓடி அந்த என்ன இது? இது என்ன குருவி கோழிய துரத்துறமாய் சொய் சொய் என்று துரத்தி கொண்டிருக்கிறீங்க. இதுதான் ரீல்ஸ்ல வரவழைத்து நான் 10 வருஷமா வச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இதை நான் முந்தி எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குது. இது எங்க பார்த்திருப்பேன்? இதை நீங்க பார்த்திருக்கிறீங்க? எங்கேயோ பார்த்த ஞாபகம். டியூஷன் போட்டார். வார நேரம் தான் காலையில டியூஷன் கிளாஸ் கட்டணுமா? அவங்க
சென்று நாளா சத்தியான மழை கடை வியாபாரமே இல்லை எங்கிட்டு நான் அந்த காசு கட்டுறது 2000 ரூபாய் காசு கட்டத்தானே வேணும். ஓ கட்டாம எப்படி நாங்க எல்லாரும் கடி போட்டோம்னு சொல்லி கொண்டு போறாங்க. சரி பாப்போம் நான் முதலாளிக்கு ஒரு கேட்டு பார்க்கிறேன் அப்படி இல்லையா இங்க வெளிநாட்டில இருந்து பக்கத்துல சுவிஸ்காரன் போயிட்டார் பக்கத்துல அவையோட நான் சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த காசை கட்டி விடுறப்ப ஒன்றும் யோசிக்காது கொஞ்சம் போதும் என்ன செய்யறப்ப நீங்க இந்த காலகட்டத்தில் என்னப்பா அப்பா சோதனை ஃபீஸ் கட்டணுமா சார் எல்லாருக்கும் ஃபீஸ் போட்டாங்க அது கொஞ்சம் போதும் பிள்ளை பக்கத்துல சுவிஸ்ல இருந்து ஆக்கள் வைக்கணும் அதை கட்டாயம் படிப்புகளுக்கு கட்டாயம் உதவி செய்யணும் திட்டணிங்க வந்தா நான் அதை வெளியே காரணம் அப்படி இருந்து அதுக்கு நான் உங்களுக்கு ஆவட்டிய உதவி கேட்டு அந்த காசை நான் கட்டுகிறோம் யோசிக்காத நானே என்ன செய்ய 2 நாளா மாட்டேன் கடை வியாபாரம் இல்லைன்னு முதலாளி தேய்க்கிறாங்க நான் என்ன செய்ய நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லப்பா இந்த காசு கட்டத்தானே வேணும். நீங்க போய் சாடி சொல்லி கொண்டிருக்கீங்க. அதுக்கு நான் என்னப்பா செய்யுது கொஞ்சம் போதும் பக்கத்துல இடம் கட்டாயம் பிள்ளைக்கு படிப்புக்கு தக்க உதவி செய்யணும் அதை வந்து மாவட்டங்களோட விளக்கு நான் அதை விட்டத்தாலே நானும் பார்க்கிறேன்னா அந்த பிள்ளைகளை க்ளீன் பண்ணி எல்லாம் பிள்ளைகளை குறுக்கி எல்லாம் அந்த விட்ட நான் தான் கனவெல்லாம் பார்க்கலாம் நாளைக்கு சரி அப்பா வெளிநாட்டில் வாரதானே இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அவைகளுக்கு உதவியில தானே இருக்கிற கஷ்டப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் படிக்குது. அதுல படிச்சு நல்லா வந்தா எங்களுக்கு சந்தோஷம் அவைக்கும் புண்ணியமா போகுமாப்பா. அவர் அங்கே கஷ்டப்பட்டு உழைச்சு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னா அதை நான் கேட்டுதான் பார்க்கணும்னு யோசிக்காது போதும் நான் யோசிக்காது அப்பா இப்படி மாறி தேவை ஒன்றும் யோசிக்காது அம்மா என்ன சாப்பாடு எனக்கு கொஞ்சம் பொறுப்பு சமைச்சனா நீ கையை காய கழுவி கொடுப்பா. என்ன சாப்பாடு சொன்னீங்க பொறுப்பாப்பா அது நம்ம சிறப்பு இன்னும் நேரம் கிடைக்கல மத்தியானம் தான் நீ 1 மணி ஆகும் அதுக்கு சாப்பாடு தான் தரப்படணும். இது வேற வச்சுக்கொண்டு நான் பண்ணுறப்பா மழையோட பக்கம் சமைச்சு முடிக்கவில்லை இந்த மழை வெள்ளத்துக்கு அண்ணே ஓ சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல சும்மா இருக்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் சும்மா இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஊருக்கு வரணும்னு யோசிக்கிறோம். சரி நல்ல விஷயம் தான் சொல்லுங்க. அதாவது ஊருக்கு வந்து வீடுகளை பார்த்து கொண்டு போவோம். உங்க ஊருக்கு வந்தா என்ன மாதிரி 3 நாள் லீவு தான். நீங்க தனியா வாரீங்களோ குடும்பத்தோட வாரீங்களோ? குடும்பத்தோட வாங்க எல்லாரும் சேர்ந்து. சரி நல்ல விஷயம் அவருக்கு லீவுக்கு வந்து போனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. நான் உங்களோட காணியை பார்த்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் தெரியும். நீங்க ஒன்றும் யோசிக்காங்க வாங்க தெரியல. சரி நாங்கள் வருவோம் வயலா காணிகளை எல்லாம் கிளீன் பண்ணி வயலா வரையுவோம். வீட்டில் பார்த்து துப்புரவா வச்சிருக்கிறோம். சரி பாதுகாக்கிறேன்னா நான் கட்டி கிடைக்கிறேன் கூட்டி வைக்கிறேன். ஓகே பாய் பாய் பாய். அப்பா என்கிட்ட காசு வந்து வெவ்வேறா பிள்ளைக்கு காசு அந்த பிரதான கேட்கணும் அங்க இங்க கேட்டு விட்டா அந்த எல்லாமே அதை சுவிஸ்லே வேலையம்மா அதை வந்தாட்டானேப்பா அங்கிருந்து வாழ்வதால இந்த எங்களை புள்ளிய கஷ்டப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்து படிக்கலாம். அது உதவி செய்யறதால எங்களை புள்ளியும் படிச்சு நல்லா இருக்கும். நல்ல விஷயம் தான் வந்தா செய்து கொண்டு போறது அதே புண்ணியமா போகும் தானே. அப்ப வீடு வாசல் கிளீன் சொல்லி சொல்லுங்க. நான் செய்து வச்சுக்கிறோம். நீங்க ஒன்றும் யோசிக்காது. அதை அங்கேருந்து வேலைக்கு ஒரு கயாசியா குடிக்கலாம். நாளைக்கு கூட்டாளி வேலையை கூட்டிட்டு வந்து கட்ட ஜாக்கெட்டையும் போட்டு அது கூட கஷ்டப்பட்டு அங்கே வேலை
வெளிநாட்டுக்காரங்க காசுல தான் இந்த பொடிப்பட்டியலை எல்லாம் புது புது டெலிபோனுக்கு ஆட்களை மோட்டார் சைக்கிள் முட்டுறது இந்த ஊர் வேலை தெரிஞ்சு ஆட்களை வழிபடுறது நான் உங்களுக்காக சொல்றேன் அது சரியாப்பா அங்க அந்த பிள்ளைகளுக்கு உதவியாக செய்கிறவழியா தானே நாங்களும் இப்ப நிம்மதியாக அந்த பிள்ளைய படிக்கிறோம். சரியா அதே அங்க இருந்து இந்த ஒன்றியம் படியா தானே எங்களை பிள்ளைகளுக்கு உதவி செய்யல. எல்லாரும் போ பண்ணாத எப்ப சொல்றது சரி சரி இருக்க என்னப்பா நான் சொல்றதே கேட்கும். இப்ப சாப்பாடு கேட்கும். அப்ப 2 பேரும் கையை கால கழிக்கொண்டு வாங்கும் பிள்ளை. நான் இப்ப நெத்தரி கருவாங்க அரிசிமா கூப்பிட்டு உடல் சொல்லி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பொருள் இந்த மரம் வந்து அடுத்தவருக்கு மரம் எங்களை வீட்டுக்காக வந்து நிற்குது. இதுல ஒரு பிள்ளை செம்பிளைங்க ரொட்டியும் கண்டா நாங்கள் குடிக்கலாம் 150-200 ரூபாய் போகும். வாரவையும் விலாசமா கொடுக்கலாம். இனி நான் செல்விக்கிற பொக்கத்தடியை கொண்டு வா வெட்டி இதை கவனமா விழுத்துக்கவா. அங்கால இருந்து வார இளநீ போக்க என்ன விட தள்ளி போட்டு கடைசி அந்த சில்ல அந்த எங்க சொல்லிடுவாங்க. நான் பேஸ்புக்கில் படம் காட்டினேன் இளநீ காசு கடை வாங்கலாம் பண்ணிதான் அதை வெட்டி விடாங்க இல்லை நீ கையை கை கொண்டு வா. ஹலோ ஹலோ வணக்கம் தயவன். வணக்கம் வணக்கம். எங்க வீட்டுல இருக்கு? ஓ வீட்டுல தான் நிக்கிறேன். ஒரு கடைக்கு போக வழிகிறது நல்லதோ இல்ல நான் இப்ப சிவன் கோயில்ல சேல் போட்டுருக்கு. அதுதான் மனசே கூட்டி கொண்டு பார்த்தேன். அப்படியே உங்களே பார்த்துட்டு போக மாட்டேன். அடுத்த கடை நாள் தானே. அப்போ இந்த சேலால நீங்க நல்லா தான் பாதிக்கப்பட்டிருக்க. சரி அப்ப நான் பிந்தி போறேன். நீ வாங்க வீட்டை. சரியப்பா சரி. நான் நாளை கண்டு சொன்னால் இன்றைக்கு கடைக்கு போறேன். நான் போறேன் கடைக்கு. ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க இருட்டுல இருக்கிறீங்களே அடே லைட் பச்சை அடே அம்மானே பத்த கண்ணாடி போட்டு இருட்டா கண்ணாடி வீட்டுல வந்து காட்சி. எப்படி சொல்றீங்களா? இல்ல ஊருக்கு போறீங்களான்னு கேள்விப்பட்டேன். அதான் சும்மா பார்த்துட்டு போக வந்தா. நீ சும்மா இருந்தாலே எதுவும் சிக்கலோட தான் வந்திருப்பேன். நான் சும்மா இருக்கிறேன். சரி அந்த விஷயத்தை சொல்லு. அப்படியே எனக்கு போட்டா ஒரு வீடியோ போட்டா சரி. நான் இப்ப போன் அடிக்கிறதா நீ வந்துட்டான். இல்ல அக்கான மகளுக்கு பிறந்த நாள் வருது. நான் ஊர்ல ஒரு சர்ப்ரைஸ் செய்ய போறேன். அதுக்கு கொஞ்சம் சாமான் கொண்டு போறேன். கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் தான் என்ன நம்ம ஊர்லயும் பெருசா அந்த சர்ப்ரைஸ் செய்யறாங்க பெருசா ஒழுங்கு செய்திருக்கிறேன். அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்துச்சு. அடே இப்ப சர்ப்ரைஸ் செய்யறத இப்ப அங்க சும்மா யூடியூப்கான கூப்பிட்டு வீடியோ போட்டு காட்டுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவையோ? வெளிநாட்டுல இருக்கிற நாங்க இந்த குடி செஞ்சாச்சு அடே நாளை சனம் மதியோடு பண்ணதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கொண்டு ஒரு துண்டு கேக்குக்கும் ஒரு கிட்டுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறியே. எத்தனை வேலை செய்யலாம் சொல்லுங்க காலத்துல? கோயிக்காரங்க இல்ல நான் என்ன சொல்றேன்டா, ஊர்ல 4 கஷ்டப்பட சனம் இருக்கு. அதுகளுக்கு ஏதாவது நீ சாப்பாடு போ
பிள்ளைதான் நான் செய்யாம வேற யாரும் செய்யறது அடே தூக்கி வளர்த்த பிள்ளையா ஒரு கோயில்ல வந்து ஒரு அன்னதானத்தை கூட அந்த பிள்ளைய பேரா இல்லைன்னு சொன்னது முதியோர் நேரத்தில் கொண்டு போவாரு ஒரு அதுல ஒரு சாப்பாட்டை வேண்டி கொடு இல்லாட்டி போனோம் சிறுவர் இல்லங்களுக்கு வந்து உடுப்படாவே வேண்டி கூட அதை விட்டு போட்டு கொண்டே ஜூனியர்காரங்க காசு பண்ணிக்கிறார் சரி உங்களோட நான் எல்லாத்தையும் நிப்பாட்டு ஓகே சரியோ எல்லாத்தையும் நிப்பாட்டு ஓகே இப்ப நாம ஏன் ஊருக்கு மட்டும் தெரியுமோ சொந்த ஊர் சொந்தமாடா இந்த நாங்கள் விளையாடி அப்பால் போய் திரிஞ்ச கோயிலுக்குடா அந்த அரச மரத்துக்கு கீழே போய் இருந்து ஒரு காதல் சுவாசிச்சா ரொம்ப மன நிம்மதியா இருக்கு ஆனா அழுத்தங்கள் எல்லாம் குறையுது அப்ப நான் போயிட்டு கொஞ்சம் சாமானுக்கு கொண்டு தான் கரெக்டா பண்ணுவாங்க ஒரு 2-3 கிலோ பண்ணுவா சரியா உண்மையா சரியா 2 கிலோ கொண்டு வா சரி 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 போட்டு நீங்க கொண்டு வா நான் தக்கமே டிக்கெட் வா அங்கே எல்லாத்த பொஞ்சாலே நினைக்கினா புருஷன் இந்த போனத்தான் நோண்டி கொண்டிருக்கிறவனுக்கு உள்ளூர் அரசியல்ல இருந்து உலக அரசியல் மட்டும் இதெல்லாம் நடக்குது ஸ்டேட்ல இருந்து ஈரான்ல இருந்து ஸ்டேட் ரைட் எல்லாம் இதுக்குள்ளதான் அடங்கிது எல்லாருக்கும் புருஷன்காருக்கும் உடுப்ப தெரியும் சரி சரி எல்லா சாமானும் எடுத்து வச்சிட்டாரு இவன் பதினெட்டு கட்டுவான் இவனுக்கு ஒரு குஞ்சு எல்லாம் வச்சிருக்கிறார் ஒரு குஞ்சு இருந்தான் அதோட நாங்கள் சாமானோட எடுத்துக்கொண்டு போது நீ மறந்துடாத முக்கியமான சாமானோட மேக்கப் சங்கிலி எல்லாத்தையும் மறந்துடாது என்ன நீங்க என்ன மாதிரி நான் நீங்க சொன்ன 2 கிலோ தான் நான் கொஞ்சம் கூடி போச்சுன்னா குழந்தை நினைக்காதீங்க நான் அந்த கடைக்கு போக அவங்க போனா ஆக்சி ஆன் போட்டு அரை பிரைஸ் எல்லாம் போட்டு கடையில் சாப்பிட்டு நான் பார்க்க போது எல்லாத்தையும் அரை பிரைஸ் போட்டுருந்ததோ அந்த கடைக்காரங்க அடியில் பழஞ்சி சிக்கிறதா நீங்க ஒட்டி வாங்கிட்டீங்க இதுவே இல்லை அதாவது கைகளுக்கு வாங்க அவன் விட்டு வாங்கி கொண்டு வரல கொஞ்சம் 10 கிலோ இதே அதுக்காக சாதம் கொடுத்தவங்க மறந்துடாம கொண்டு போகணும் நான் பயந்து போறேன் இல்லை உள்ள சாமான கடிக்கொண்டு வந்து அவன் கடையில சுமத்தி அப்படியே அனுப்பி பிள்ளைகளோட 4 பிள்ளைகள் கொண்டா போயிட்டு ஒரு நாளுக்கு 40 ரூபாய் படி வேலைங்க அதுதான் கொண்டு வர நீங்க குரல் கேட்காம கொண்டு போங்க ஓகே கொண்டு போறேன் சரியோ ஓகே அதெல்லாம் போயிட்டு வாங்க ஒன்று சொந்த மகனுக்கு போல இப்ப ஊர்ல அந்த கை சாமான்கள் எல்லாம் செய்யணும் கை தொழிற்சா அதுல ஒரு 2 இன்னும் அக்கால பக்கத்து வீட்டுக்காரனே இவன் நல்ல லைட் போட்டு கொண்டு வந்தவன் பாருங்க வந்து இந்த பக்கம் பார்க்கவே இல்லை இவனெல்லாம் அழிச்சு விட்டுருவான் இவனெல்லாம் பார்த்தாங்க நிறைய புதுசாக அடுத்தது பக்கத்து வீட்டுக்காரன் இங்கே கூட 3 வீட்டுக்காரன் எழுதியிருக்கிறான் கொண்டு வா மாமி இது உனக்கு தேவையான இது உனக்கு தேவையா
இங்கதான் அக்கா மாமி மாமி என்ன நீ இவ்வளவு பாசமா நான் வந்து வீடு எடுக்கல நீங்க வாங்கோ அப்ப வீடு எடுக்க இல்லையா அப்ப இவ்வளவு பாசம் இல்லையா இதெல்லாம் வீடு அப்பத்துக்கு அசைதீங்களா எந்த பயப்படி நடுவன் ஜெயமோனோட இது வீடு எடுப்பாங்க நான் மாட்டேன் மாமியை கூட நேரம் பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க மாமியை பாசம் கொண்டு கூப்பிட்டா வீடு எடுக்கிறா மாமி நான் அடி மச்சான் மதரடிக்கு வந்து பிஸியா இருந்தேன் நான் பிள்ளைகள் வந்து சுப்ரீ ஸ்டிக் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி அப்படியே வீட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கடையில் போய் சுற்றி இருக்கிறத நான் அப்படியே கவனிக்கல எனக்கு மகன் வந்து கனடாவில் முதல்ல எத்தனை ஐஸ் வந்துடும் கனடாவில் வந்து ஆடுறோம் அந்த இது கொண்டு வந்தா எத்தனை எத்தாந்து வருது உங்களுக்கு தெரியாது ஐயோ மதரடிக்கு சத்தியமா வெளியில சொல்லாத எனக்கு மதர் டே எல்லாரும் தெரியாது ஃபாதர் டே எல்லாரும் தெரியாது உங்களுக்கு மதர் டே ஃபாதர் டே கிட்ஸ் டே ஃபேமிலி டே நாங்க ஊர்ல பட்ட பாட்டுக்கு அங்க இருக்கீங்க எங்களுக்கு பள்ளிக்கூடம் போக முடியல ஆதிக்கு அவருடைய சண்டையில நான் பள்ளிக்கூடம் போறதுல அவருடைய கெளிக்கூடம் அடிக்கல படிக்கல கரண்ட் உடல் இல்லை லைட்டும் இல்லை அப்போ நாங்கள் அப்படி படிக்க இப்போ என்னன்னா மதர் டே ஃபாதர் டே கிட்ஸ் டே மற்றது ஃபேமிலி டே உங்களுக்கு ஊர்ல பர்த்டே ஆகும் தெரியல பர்த்டே கூட தெரியாத எல்லா டேயும் கொண்டாடுறோம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம் டே 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 தம்பி அது மழை பாசத்துல இருக்குது மழைக்கு நீங்க கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க போல நான் வந்து என்னட்ட என்ன பண்ணணும் அது தெரிவிச்சுருக்கலாம் மழை சுப்ரீ ஸ்டிக் அது என்கிட்ட நீ என்ன தம்பி அங்க இப்ப செய்ய போகுது அப்ப நீ செய்யறது நியாயம் ஒன்று நிப்பாது சொல்லிடுறேன் நீ இந்த கிஃப்ட்காரர் உங்களுக்கு காசை கொடுத்து சொல்றது மாதர்கள் சொக்க பூமி மாதர்கள் மண்ணில அது உருண்டு ஓடுது எது கண்கள் காற்று இப்படி அது உருண்டு ஓடுது அதை இடையே சும்மாவே உப்பு கேட்கலாங்க நீ நானே அதே மண்ணில தான் என்னோட தான் நீ விளையாடி 2 பேரும் தான் நாங்க விளையாடுது அப்ப நீ என்ன செய்யணும் உனக்கு சொக்க பூமி உருண்டோடுது காற்று இடையே அந்த தேன் மாதிரி இருக்குன்னா நீ எனக்கு ருட்டோடி கேட்க திருப்பி ஸ்வீட்டுக்கு கண்டு ஓடி வந்த நீ பென்சில் அடிக்கிறதுக்கு வெச்சம் அடிக்க விடாது இனிமே ரொம்ப நாட்டு மாணவர்களை சொற்ப சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் உலகில இனிக்கிறது மட்டும் சொல்லக்கூடாது அங்க உப்புதான் கிடைக்குது அடுத்தது வந்து இந்த காத்து வந்து அது காத்து தானாதான் அடிக்குது நல்லா தான் இருக்குது ஊட்டு வருது அவங்களுக்கு வீட்டுக்குள்ள ஊட்ட தயார் செய்ய அப்படி கொடுக்காது கொடுக்குறவங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நாட்டுக்கு வந்து நாங்க கல்வி உணர்ச்சி வீடு விட வாங்குறோம் ஓகே தம்பி எங்க ஓடிட்டான் அதுலயே இங்க வாடா முன்னாடி பேச கொடுங்க அக்கா பேச போடுறது போட போய் நீ காப்பி பண்ணீங்களா நீ வா இருக்க அன்னைக்கு நீ முனசரி போய் வந்தீதான் இப்ப இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்க கூப்பிட்டுனாங்க அப்ப இந்த வேறு பிள்ளைங்க பொரியல் வந்து காவலி இருக்கலாம் யூடியூப்ல பண்ணு பார்த்து எல்லாரும் உனக்கு தேவோ தயாவது வேறு பிள்ளைங்க காவடி எடுத்துக்கலாம் காவடி இருக்கடா தம்பி நீ யாரையோ காவடி யாரையோ சொல்றேன் எங்கட ஊர் கோயிலுக்கு நான் போய் உருவெடுத்து ஆடாம ஆடி ஆடுறது இல்லை சின்ன நானும் தம்பி கையை முன்னாடி ஓடி பண்ணாங்க இப்போ அவன் மட்டும் போட சூழ்நிலை நான் இங்க வேலை செய்யலாம் இப்ப